அங்குரார்ப்பணம் செய்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. காரணம் 3 தினங்களுக்கு முன்பு சில விசமிகளால் மேற்கொள்ளப்பட்ட விஷமத்தனமான செயல் காரணமாக தமிழ் இனத்தினுடைய விடுதலைக்காகவும் தமிழ் மக்களுடைய தாயகம் எதுவென்றும் தமிழ் மக்களுடைய நாடு தேசம் எதுவென்று எங்களுக்கு அடையாளம் காட்டியபடியினால்தான் தந்தை என்று நாங்கள் அவரை அழைக்கின்றோம். இந்த நாட்டில் தமிழ் இனமானது ஒடுக்கப்பட்ட இனமாக இந்த நாட்டில் மாறி மாறி ஆட்சி புரிந்த சிங்கள தேசியவாதிகளால் எமது தமிழ் தேசியம் நசுக்கப்பட்டு எங்களுடைய இனமானது அனைத்து வழிகளிலும் இனம் என்ற அடிப்படையில் நாங்கள் சிதைக்கப்பட்டோம். அந்த காலத்தில் தான் தந்தை அவர்கள் எங்களுக்கான ஒரு தேசத்தை அடையாளம் காட்டினார். சார்பில் ஐயரவர்கள் வேளாண்மை மாலையை அண்ணா வரேன். அண்ணா கொஞ்சம் நிற்கட்டா. அண்ணா கொஞ்சம் பாருங்க. அடுத்து நேரத்தில் இந்த சிலையினை மீள நிர்மாணிப்பதற்கு சகல வழிகளிலும் செய்து கொடுத்து கொண்ட என்னுடைய மன்னார் தலைவர் தந்தை செல்வநாயகமும் தலைவர் பிரபாகரன் அவர்களும் தமிழர்களுடைய அடையாளமாக தமிழர்கள் போற்றி வருகிறார்கள். அந்த வகையில் மன்னார் நகர பகுதியில் நீண்ட காலமாக இருந்த தந்தை செல்வநாயகம் அவர்களுடைய உருவச்சிலையை 24ஆம் தேதி இரவு ஒரு சில விசமிகளால் உடைக்கப்பட்டிருந்தது. அந்த சிலையை மீள புனரமைப்பு செய்து இன்றைய தினம் அதை மீள அங்குரார்ப்பண நிகழ்வாக தற்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலை உடைத்தது தொடர்பாக மன்னார் மாவட்ட இலங்கை தமிழர் கட்சி சார்பாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. அது தொடர்பாக ஒருவரை கைது செய்து தற்பொழுது அவர் நீதிமன்ற தடுப்பு காவலில் இருக்கிறார். எதிர்கால நடவடிக்கையை போலீஸ் தரப்பு நியாயமாக செய்வதாக எங்களிடம் உறுதியளித்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.